இந்த கதை ஒரு சாதாரண ரயில் நிலையத்தில் நடந்தது இல்லை. அது நள்ளிரவு 12 மணிக்கு மட்டும் உயிர் பெறும் ஒரு இடம். வன்னிபுரம் ரயில் நிலையம். அங்கே ஒரு விதி இருக்கு. நள்ளிரவு ஆன பிறகு பிளாட்ஃபார்ம் 3க்கு போகக்கூடாது. அர்ஜுன் அதை ஒரு ஜோக் என்று நினைத்தான். ஆனா 12 மணி அடித்ததும் அங்குள்ள காற்றே மாறியது. ஒளி மின்மினித்து மூடுபனி கனம் ஆகி ஒரு ரயில் மெதுவாக வந்தது. ஆனா அந்த ரயில் சாதாரணமல்ல. அதுக்குள்ள இருந்த மக்கள், அவர்கள் அசையவே இல்லை. அவர்களின் கண்கள் மட்டும் அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தது. ஏறாதே என்று ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது. ஆனா ஏதோ ஒரு சக்தி அவனை உள்ளே இழுத்தது. ரயிலுக்குள் ஒரு மனிதன் தன் தலையை மெதுவாக திருப்பினான். அவன் கண்கள் காலியாக இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நீங்க இங்கே இருக்கக்கூடாது. அடுத்த நொடி ரயில் கதவுகள் திடீரென்று மூடப்பட்டது. ஒளி அணைந்தது. அவன் குரல் மட்டும் இருளில் மறைந்தது. அடுத்த நாள் காலை அந்த ரயில் இல்லை, அர்ஜுனும் இல்லை. ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தது, அவன் பை. அதனால் தான் சொல்றாங்க, நள்ளிரவில் ஒரு ரயில் சத்தம் கேட்டா அது உண்மையா இல்லையா என்று முதலில் உறுதி பண்ணிக்கோங்க.